அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீட் ஃபிசிக்ஸ் இருந்து ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன கொஷின் அப்படின்னா, ஹவு டு கால்குலேட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். எப்படி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். அப்போ வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் ஏல வந்து பண்ணாக்கா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 23.023. ஆப்ஷன் பியில் வந்து பண்ணாக்கா 0.003 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்து பண்ணாக்கா 2.1 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் சிக்னிஃபிகண்ட் நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கொஷின் பாருங்கள். த ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபார் த நம்பர்ஸ் 23.023, 0.003 அண்ட் 2.1 × 10⁻³ அப்போ இதோடைய ஆன்சர் என்ன, இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்ப்போம். ஃபைனலாக என்ன ஆன்சருன்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 23.023 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக எழுதிக்கிறோம். 2,3,0,2,3. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதுதான் நாங்கள் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். த 0 இஸ் பிட்வீன் non-zero digit is so it is significant. The 0 is between non-zero digit, so it is significant. அப்போ non-zero digit அப்படின்னா என்னென்னா இந்த 2 3 இந்த பக்கம் இருக்கிற 2 3. அப்போ இதுதான் என்னென்னாக்கா non-zero digit. அப்போ 0 இல்லாத டிஜிட். சரிங்களா? அப்போது இந்த பக்கம் இருக்கிற 0 இல்லாத டிஜிட்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் இல்லை 0 இல்லாத டிஜிட்டாக இருக்கட்டும், இதுக்கு சென்டராக இருக்கக்கூடிய அந்த 0 இதுக்கும் என்ன வேல்யூனாக்கா அதுவும் சிக்னிஃபிகண்ட், முக்கியமானது. அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை கால்குலேட் பண்ணும்போது அப்போ 2 non-zero டிஜிட்டுக்கு இடையில் 0 இருந்தாலையும் நம்ம அதை என்ன கால்குலேட் பண்ணோம், சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது அப்படின்னா 2 நம்பர். non-zero டிஜிட் வந்து பண்ணாக்கா சிக்னிஃபிகண்ட் நம்பர். அதே மாதிரி 2 non-zero டிஜிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த 0வும் சிக்னிஃபிகண்ட் நம்பரை தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ இது 1 2 3 4 5. அப்போ இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 5 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஒனில் 5 இருக்குது, பியில் 5 இருக்குது, சியில் 5 இருக்குது. ஆனால் டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஒன் தான் கால்குலேட் பண்ணோம் 5. அப்போது இந்த டி வராது. அப்போ இந்த ஏபிசியில் ஏதோ ஒன்று வரலாம். அடுத்து பாருங்கள் 0.0003. ஸோ அப்போ 0.003 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 0.003 இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிக்கிறோம். இந்த 0 பிஃபோர் 3 ஆர் லீடிங் ஜீரோஸ். அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே இந்த 3க்கு முன்னாடி எத்தனை 0 இருக்குது இல்லையா, 3 zeros இருக்குது. அதுக்கு என்ன பேருன்னா லீடிங் ஜீரோஸ் அப்படின்னு பேர். அதாவது non-zero டிஜிட்டுக்கு முன்னாடி, சரிங்களா, எத்தனை 0 வந்தாலும் அது எல்லாத்துக்குமே என்ன பேர், லீடிங் ஜீரோஸ் அப்படின்னு பேர். அப்போ இந்த லீடிங் ஜீரோஸ் வந்து பண்ணாக்கா நாட் சிக்னிஃபிகண்ட், அதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கால்குலேட் பண்ணும்போது இதை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தே ஒன்லி இண்டிகேட் த பொசிஷன் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எத்தனை டெசிமல் பாயிண்ட் தள்ளி இருக்குது அந்த சிக்னிஃபிகண்ட் நம்பர், அதை சொல்கிறதுக்கு மட்டும் தான் இந்த ஜீரோஸ் வந்து பண்ணாக்கா ஹெல்ப் பண்ணும். அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குது, இந்த 0 சிக்னிஃபிகண்ட் நம்பர் இல்லை, இந்த 0வும் சிக்னிஃபிகண்ட் நம்பர் இல்லை, இந்த 0வும் சிக்னிஃபிகண்ட் நம்பர் இல்லை. அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குன்னா 1 தான் இருக்குது. அதுதான் கொடுத்துருவாங்க. டோட்டல் சிக்னிஃபிகண்ட் நம்பர் இஸ் 1. அப்போது செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1. அப்போ பாருங்கள், இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் ஒன்றுக்கு 1 தான். இங்கே பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5, செகண்ட் ஒன்றுக்கு 1 தான். அப்போ இது வரலாம், இது வரலாம். சி பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5, செகண்ட் ஒன்றுக்கு 5 கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ஒன்றுக்கு என்ன வரும்னு சொன்னேன், ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர். அப்போ சி வராது. ஆல்ரெடி நம்ம டி என்ன பண்ணோம், டெலீட் பண்ணிட்டோம். அப்போ ஏவா பியா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அடுத்து 2.1 × 10⁻³ கண்டுபிடிப்போம். அடுத்து பாருங்கள், இங்கே 2.1 × 10⁻³ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்னென்னா அறிவியல் குறியீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அறிவியல் குறியீடு எது வரும், 10⁻³ அதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன், அறிவியல் குறியீடுன்னு சொல்லுவோம். Only the coefficient 2.1 is considered when counting the significant figure. அப்போது இங்கே 2.1 × 10⁻³
இந்த சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த 2.1 அப்படின்னு சொல்லக்கூடிய கோஎஃபிஷியன்ட் நம்பரை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு. அப்போ 10.-3 நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நமக்கு என்ன இருக்குங்க 2,1 இருக்குது. அப்போ இங்கே நான் ஜீரோ டிஜிட் தான் எல்லாமே, ஜீரோ டிஜிட் எதுவும் இல்லை. அப்போ இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். த எக்ஸ்போனென்ட் 10⁻³ டஸ் நாட் அஃபெக்ட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ இங்கே 10⁻³ இருக்கு இல்லையா, இது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அதனால் நம்ம இதை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது 2 தான் இருக்குது. அப்போ அடுத்தது பாருங்கள் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தாக்கா 5,1 இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, செகண்ட் ஒன்றுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, இப்போ தான் தேர்ட் ஒன் பார்த்தோம். அப்போ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ ஆன்சர் ஏ தான். இப்போ பியில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5 இருக்குது, செகண்ட் ஒன்றுக்கு 1 இருக்குது. ஆனால் சிக்கு என்ன அந்த தேர்ட் ஒன்றுக்கு 2 தான் வரணும், ஆனால் இங்கே 5 இருக்குது. அப்போ இதுவும் வராது. ஆல்ரெடி நம்ம டி ஒமிட் பண்ணிட்டோம், சி ஒமிட் பண்ணிட்டோம். அப்போ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தாக்கா நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.